ஹே கேஸ், வெல்கம் டு சிங்கு ஜெய் தமிழ். ஸோ இப்போ ஜெய் 2025க்கு இன்னும் உங்களுக்கு ஜஸ்ட் 5 months மட்டும் தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முடிய போகுது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 4 மாதம். அதுக்கப்புறமா ஜனவரியில் பாதி மாதம் வச்சா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட 4.5 மாதம் 5 மாதம் மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 weeks மேக்ஸிமம் பார்க்க போனால் 20 weeks தான் இருக்கு. ஸோ இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்கள் ஸ்டார்டே பண்ணனா கூட இப்படிருந்து படிச்சா கூட இப்போ நீங்கள் வெயிட்டேஜ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு பார்க்கும்போது இப்போ 100 கெமிஸ்ட்ரி இருக்குன்னா 30 பிசிக்கல், 30 இன்ஆர்கானிக், 40 ஆர்கானிக் அப்படிதான் இருக்கும். ஆனா இப்ப 2024ல எப்படி கேட்டிருக்காங்கன்னா எல்லா ஷிஃப்ட்லயும் அதிகமா கேட்டது இந்த ஆர்கானிக் தான். கிட்டத்தட்ட 45 மார்க்ஸ் கிட்ட ஆர்கானிக் கேட்டு தான் வச்சிருக்காங்க. ஸோ ஆர்கானிக் நீங்க படிச்சீங்கனாலே இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட கேரண்டியா நீங்க 25 above 30 மார்க்ஸ் எடுத்துடலாம். மேட்டர் ஆஃப் 7 to 8 கொஸ்டின்ஸ் தான் நான் விளையாட்டுக்கு சொல்ல கிளியரா தான் சொல்றேன். மேட்டர் ஆஃப் 7 to 8 கொஸ்டின்ஸ் மட்டும்தான். இப்ப எப்படி அது ஈஸியா வாங்குறதுதான் நான் இந்த வீடியோ போடுறேன். மாஸ்டர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் ஹெட்டிங் கூட போட்டிருக்கேன் பாருங்களேன். இப்போ நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்க ஸ்டார்டே பண்ணலாம். இப்போ நான் சாப்டர் சொல்றேன். 11th 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டர் எழுதுவாங்க. ஜிஓசி, நெக்ஸ்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ், நெக்ஸ்ட் ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ், கரெக்டா? நெக்ஸ்ட் ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ், ஈத்தர்ஸ், நெக்ஸ்ட் ketones, aldehydes, carboxylates, next amines. புரிஞ்சுதா? இதான் இருக்குது மெயின் சாப்டர் 6 இருக்கா? ஸோ நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ சொன்னேன், 20 weeks சொல்லியிருந்தேன். அதில் உங்களுக்கு 6 சாப்டர்ஸ் இருக்கு சிம்பிளா. ஸோ நீங்க ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 to 4 weeksக்குள்ள ஒரு சாப்டர் நீங்க முடிக்கணும். அதான் டார்கெட். புரிஞ்சுதா? 3 to 4 weeksக்குள்ள நீங்க ஒரு சாப்டரை முடிச்சே ஆகணும். ஸோ காட் இட். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 3 weeksல நீங்க ஒரு சாப்டர் முடிக்கணும்னா அந்த ஒரு சாப்டர் நீங்க 3 டிவைட் பண்ணணும். இப்ப இவ்வளவு இப்படி இருக்குன்னா 3 டிவைட் பண்ணணும். இது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு டிவைட் பண்ணுவீங்கல்ல. நீங்க அந்த 3 வீக்குள்ள இந்த பாட்டு இந்த 1 வீக்ல நான் முடிச்சு ஆவன்ட்டு நீங்க ஒரு டார்கெட் வைக்கணும். அந்த கோலை நீங்க அச்சீவ் பண்ணணும். புரிஞ்சுதா? இப்ப சப்போஸ் ஜிஓசி இப்ப ஆல்கஹால்ஸ் வச்சுக்கோங்களேன், ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் இருக்கும். நான் இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்த உடனே என்சிஆர்டி நீங்க லைன் பை லைன் நீங்க படிச்சாலே மார்க் வாங்கிடலாம். ஏன்னா நான் இப்ப லாஸ்ட் வீடியோ கூட போட்டிருந்தேன். என்சிஆர்டி இருந்து டைரக்டா ஒரு எக்ஸாம்பிள் சம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருந்து. என்ன சாப்டர்ஸ்னா ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ் தான். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா என்சிஆர்டி லைன் பை லைன் படிக்கணும். அதுதான் அந்த சாப்டரை 3 டிவைட் பண்ணி என்சிஆர்டி லைன் பை லைன் படிச்சு புரிஞ்சு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்த உடனே நேம்டு ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நேம்டு ரியாக்ஷன்ஸ், அந்த நேம்டு ரியாக்ஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க ஒரு தடவை படிச்சா ஞாபகம் இருக்காது, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ அந்த 3 வாரம் 4 வாரம் இருக்குல்ல, 3 வாரத்தை படிச்சுட்டு கடைசி வாரத்தை வந்து நீங்க ரிவிஷனுக்கு வச்சுக்கணும். கண்டிப்பா ரிவைஸ் பண்ணணும்னா நீங்க படிக்க முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். இல்லை வாய்ப்பே கிடையாது. திரும்ப சொல்றேன், ரிவைஸ் பண்ணாதான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா நிறைய நேம் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் நேம்ஸ் இருக்கணும். காம்பவுண்ட் நேம்ஸ், அதுக்கு ஐபேக் நேம்ஸ். ஏன்னா ஆப்ஷன்ஸ் சில வாட்டி காம்பவுண்ட் நேம்ஸ் கொடுப்பாங்க ஒரு ரியாக்ஷன் எழுதிட்டு. அதுக்கப்புறமா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் என்ன, அதோட கேட்டலிஸ்ட் என்ன, அதோட ப்ராடக்ட் என்ன வரும், அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது 2 கொடுத்துட்டு ப்ராடக்ட் என்ன கேட்க வாய்ப்பு இருக்குல்ல, ப்ராடக்ட் கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு ரியாக்ட் என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு, மேட்ச் ஃபாலோயிங் கேட்க வாய்ப்பு இருக்கு. இல்லாம என்செட்ல கொடுத்துருக்காங்க. என்ன என்செட்ல இருக்கோ அது மட்டும் தான் கேட்பாங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, நான் நிறைய வீடியோ டைரக்ட் ஃப்ரம் என்சிஆர்டின்னு போட்டிருக்கேன். டைரக்ட் ஃப்ரம் என்சிஆர்டி பிஓக்யூ, டைரக்ட் ஃப்ரம் என்சிஆர்டி பிஓக்யூ. நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா போய் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோ கூட டைரக்ட் ஃப்ரம் என்சிஆர்டி பிஓக்யூ தான் நான் போட்டிருந்தேன். ஸோ நேம்டு ரியாக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா மெக்கானிசம்க்கு அப்புறம் காம்பவுண்ட் நேம்ஸ், ஐயப்பா நான் சொன்ன மாதிரி தான். இதெல்லாம் லைன் பை லைன் நீங்க படிச்சாலே போதும். கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இப்போ கான்செப்ட் வந்த உடனே இப்போ இஏஎஸ் கான்செப்ட் வச்சுக்கோங்களேன். இஏஎஸ் அதுல நீங்க தரவா படிச்சிருக்கணும். ஏன்னா கண்டிப்பா அது வந்து மினிமம் 2-3 கொஸ்டின் கேட்டுருவாங்க. நான் இஏஎஸ் லெக்சர் கூட இருக்கேன். எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் 1, 2, 3 3 லெக்சர் நடத்திருக்கேன். நீங்க அதை பார்க்கலாம், போய் செக் பண்ணிக்கோங்க. ஜிஓசி ஃப்ரம் தி ஸ்டார்டிங், இண்டக்டிவ் எஃபெக்ட், ரெசோனன்ஸ் எஃபெக்ட், ஸ்டார்டிங்ல இருந்து லெக்சர் நடத்திருக்கேன். 4 லெக்சர் இருக்கு. அதை விட நீங்க பார்க்கலாம், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கண்டிப்பா நான் எந்த டவுட்ஸ் இருந்தா கூட கமெண்ட்ஸ் கேளுங்க, சொல்றேன். இன்னொன்னு அதை நான் சொன்ன மாதிரி 3 பிரிச்சிருங்க. என்செட் லைன் பை லைன் படிங்க. படிச்சதுக்கு அப்புறமா அந்த 3 weeks நீங்க படிக்கிறீங்கல்ல, அந்த 4th week என்ன பண்றீங்கன்னா பிவைக்யூஸ், லாஸ்ட் 10 years பிவைக்யூஸ் கொஸ்டின்ஸ் போடணும். எல்லாமே ஆன்லைன் அவைலபிள். எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, என்சிஆர்டி கேட்டிருக்காங்களா, அவுட் சைடு கேட்டிருக்காங்களா, மோஸ்ட் என்சிஆர்டி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த 10 years பிவைக்யூஸ் நீங்க கண்டிப்பா போட்டே ஆகணும். தெரியலனா இப்ப எல்லா கொஸ்டினும் தெரிஞ்ச வாய்ப்பு இருக்காது, சில கொஸ்டின் தெரியாது. ஸோ தெரியாத கொஸ்டினை போயிட்டு நீங்க
திரும்பி படிக்கணும், போய் ரிவைஸ் பண்ணணும். இது நீங்க படிச்சதே மறந்துருக்கலாம். ஸோ அதை போய் ரிவைஸ் பண்ணணும். அதான் சொல்றேன், அந்த 4th வீக்கு தான் வச்சுக்கணும் கொஸ்டின் சால்விங். 3 வீக்ஸ் படிக்கணும், 4th வீக் கொஸ்டின் சால்விங். புரிஞ்சுதா? எப்படி படிக்கணும்னா என்செட் லைன் பண்ணி படிச்சு எக்ஸாம்பிள் சம்ஸ் என்னென்ன என்செட் கொடுத்தாலும் லைன் பண்ணி ஃபுல்லா படிங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, கண்டிப்பா டாட்டா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா இப்படிதான் படிக்கணும். நெக்ஸ்ட் பிஐக்யூஸ் போடுறீங்களா? அதே மாதிரி நீங்க தொடர்ந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்க படிச்சுட்டே வாங்க. டெய்லி ஒரு 2 hours மட்டும் படிங்களேன். ஒரு வீக்ல 7 நாள் இருக்கு. டெய்லி நீங்க 2 hours படிச்சீங்கனாலே போதும், நீங்க அந்த ஒரு டார்கெட்டை முடிங்க. ஒரு டார்கெட்டை கோல் செட்டிங், கோலை செட் பண்ணிட்டு அதை அச்சீவ் பண்ணுறீங்கன்னா பார்க்கணும். ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு ஒரு டிசம்பர் வரைக்கும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்கள் முடிச்சிருவீங்க. நான் விளையாட்டுக்கே சொல்லலை. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கூட நான் லெக்சர் எழுதிருக்கேன், அந்த லெக்சர் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் கூட குரூப்ல அமைச்சிருப்பேன். என் வாட்ஸ்அப் குரூப்லாம் யார் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிவிகேஸ் போட்டதுக்கு அப்புறமா நான் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சிட்டு இருப்பேன் சில கொஸ்டின்ஸ். வீக்லி 4 times நான் வீக்லி 40 கொஸ்டின்ஸ் அனுப்புவேன். எல்லாமே அவைலபிள். ஸோ நீங்க எதெல்லாம் தெரியலையோ கண்டிப்பா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் படிக்கணும். டிசம்பருக்குள்ள நீங்க முடிச்சிடலாம். புரிஞ்சுதா? எப்படின்னா இப்ப எப்படி சொல்றது, அதான் வீக்லி டார்கெட் கோல் செட்டிங்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறமா டிசம்பருக்குள்ள முடிச்சுட்டு ஜனவரியில் என்ன பண்றீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம் சால்விங் போயிடணும். ஜனவரி 1 to சப்போஸ் இப்போ உங்களுக்கு 2nd வீக் 3rd வீக் தேர்ட் வீக் தான் மோஸ்ட் ஆரம்பிக்கும் போது அந்த 3 வாரத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா ஃபுல்லா ப்ராப்ளம் சால்விங் இறங்கிடணும். அப்ப படிக்கக்கூடாது. நீங்க டிசம்பர் எண்டிங்குள்ள நீங்க முடிச்சிருக்கணும், ரிவிஷனோட முடிச்சிருக்கணும், இல்லாம ஞாபகம் இருக்கணும். நேம்டு ரியாக்ஷன்ஸ் மெயின்லி, மேசிவ் ஃபாலோயிங் டைப் மெயின்லி, அசஸ் ரீசன் மெயின்லி. புரிஞ்சுதா? அசஸ் ரீசன்னா அந்த கான்செப்ட்ல இருக்க லைன் பை லைன் நீங்க படிச்சு நீங்க புரிஞ்ச படிக்கணும், சும்மா படிக்க கூடாது. புரிஞ்சு படிச்சுக்கணும், அப்பதான் ஞாபகம் இருக்கும். புரிஞ்சுதா? லைன் பை இல்ல ப்ராப்ளம் போடுங்க. லாஸ்ட் 10 years பிஐக்யூஸ் வரைக்கும் நீங்க போடுங்க, சிம்பிளா முடிச்சிடலாம். நான் சொன்னதான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா ரிவிஷன் தேவை. ஸோ ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. ரிவிஷன் பண்ணா ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். ஸோ அடிக்கடி ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. சீக்கிரம் படிச்சு முடிச்சா கூட ரிவிஷனுக்கு டைம் கொடுங்க. ஒரு தடவை படிச்சா ஞாபகம் இருக்காது, 2-3 தடவை படிச்சா தான் ஞாபகம் இருக்கும். பிஐக்யூஸ் போடுங்க, சம்ஸ் போடுங்க. என் வாட்ஸ்அப் குரூப் யார் ஜாயின் பண்ணலையோ நான் கொஸ்டின்ஸ் அனுப்புவேன், எல்லாமே நீங்க அவைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம். இதே மாதிரி இன்ஆர்கானிக்கும் நான் அனுப்புவேன் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் வீடியோ வர வாய்ப்பு இருக்கு. இன்ஆர்கானிக்கு அதுக்கு ஆர்கானிக் சம்ஸ் போடுவேன். பிஐக்யூஸ் டைரக்ட் கண்டுபிடிச்சா கண்டிப்பா அதுவும் போடுறேன். பிஐக்யூஸ் போட்டிருப்பேன். ஸோ ஸ்டே டியூன். பார்ப்போம்.